ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முடவாட்டுக்கால் கிழங்கு சூப். உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் முடவாட்டு கிழங்கு. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மலை பிரதேசத்தெல்லாம் கிடைக்கும். அதாவது ஏற்காடு, கொல்லிமலை அந்த மாதிரி இடத்துலாம் ரொம்ப கிடைக்கும். நம்ம ஊரில் இது அவ்வளோவா கிடைக்கிறது கிடையாது. கிடைச்சாலும் அவ்வளோ நல்லா இருக்கிறது இல்லை. நான் அதனால் இந்த மாதிரி முடவாட்டு கிழங்கு சூப் பொடி வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 50 கிராமு 80 ரூபாய். கொஞ்சம் காஸ்ட்லியானதான், ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு பார்க்குறதுக்கு ஆடோட கால் மாதிரி இருக்கிறதுனால இது வெஜிடேரியனுடைய ஆட்டுக்கால் சூப் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த பொடி எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். இதில் எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. பெரிய வெங்காயத்துக்குள்ள நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கருகிடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த சூப் 2 பேருக்கு செய்கிறேன். அதனால் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பல் பூண்டு, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கின உடனே 2 கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணுறேன். அதாவது 400 கிராம் தண்ணி. ஸோ தாராளமாக 2 பேர் குடிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண உடனே இதில் முடவாட்டுக்கால் சூப்போட பொடியை 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த முடவாட்டுக்கால் சூப் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. மெயினாக பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி, குதிங்கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி எல்லா எலும்பு பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வுன்னு சொல்கிறாங்க. இது தொடர்ந்து ஒரு 2 வாரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மெயினாக உடம்புல ரெசிஸ்டன்ட் பவரை ஜாஸ்தி பண்ணுது. எலும்புகளுக்கு மட்டும் இல்லாமல் 4000 வியாதிகளை குணப்படுத்துகிற தன்மையும் இந்த முடவாட்டு கிழங்குக்கு இருக்குது. இந்த சூப்பை நீங்கள் காலையில் 11 மணிக்கோ இல்லைனா சாயந்தரம் ஒரு 3 மணிக்கோ குடிச்சிட்டு வரலாம். ஸோ ஒரு நேரம் காஃபி டீயை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரெசிஸ்டன்ட் பவர் ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெஜிடேரியனுடைய ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்கிறாங்க. நான் வெஜிடேரியன்றதுனால எனக்கு அந்த டேஸ்ட்டு தெரியலை. ஆனால் அந்த சூப் உண்மையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி சூப்பரான முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்த்தியான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவுறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி முருங்கைக்கீரை சூப்பும் ராகி சூப்பும் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.